ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஈரமான ரோஜாவே இன்னைக்கு எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பார்த்திபனோட அப்பா வருத்தப்பட்டு சொல்கிறாரு, காவ்யா நம்ம கூட கிளம்பி வரேன்னு தானே சொன்னால், இப்போ என்ன ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கூட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு 1 hour ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக கூட போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திபனோட அம்மா சொல்கிறாங்க, காவ்யா தான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்கிறாள், விடுங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லிங்கம் சொல்கிறாங்க, இதில் ஏதோ எனக்கு தப்பாக இருக்குது. காலையில் காவ்யா நம்ம கூட கிளம்பி வரேன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் சொன்னா, ஆனால் அதுக்கப்புறமா அவள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ அவளை போக வேணான்னு தடுத்த மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்திபன் அம்மா யோசிக்கிறாங்க, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் நான் தெரிஞ்சால் எல்லாருமே என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்திபனும் சொல்கிறாரு, காவ்யா சில நேரம் மனசு மாறிட்ட மாதிரி தான் இருக்கிறா, ஆனால் அவளை யாரும் மாற விடாமல் தடுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சால் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்த்திபன் சொல்கிறாரு. அடுத்ததான் ஜீவாவும் பிரியாவும் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அத்தை இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரல போல், வந்திருந்தாங்கன்னா நமக்கு லோன் சாங்ஷனான விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா. உங்களுக்கு பணியாரம் பிடிக்கும்ல, நான் பணியாரம் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜீவாவுக்காக இப்போ பணியாரம் செஞ்சு கொண்டு வராங்க பிரியா. பிரியா ஜீவாட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக வெல்லம் போட்டு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணியாரம் சாப்பிட்டுட்டு இந்த காஃபி குடிங்க, இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? காவ்யா தான் அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க. பிரியா ஜீவாட்ட சொல்கிறாங்க, எல்லா காஃபியும் குடிச்சிடாதீங்க, வெல்லம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால இருந்ததெல்லாம் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காஃபி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்சமாக மீதி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவா சொல்கிறாரு, நான் குடிச்சு முடிச்சிட்டேங்க, நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த டைமில் காவ்யா இப்போ அவங்க வராங்க. காவ்யாவை பார்த்த உடனே ஜீவாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிரியா காவ்யாட்ட கேட்குறாங்க, இந்நேரம் நீ அத்தையோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்திருப்பேன்னு நினச்சேன், நீ என்ன போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பிரியா, நானும் கிளம்புனேன், ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் இருந்து கால் வந்துச்சு, அவளோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறா, அதனால நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவ்யா. கிட்ட கூட நான் இதை பற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னதும் எல்லாருமே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா? பார்த்திபன் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா. போகாதது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காவ்யா சொல்கிறாங்க, நானும் போகலான்னு தான் கிளம்புனேன், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து காலிங் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாரு, இது ஒன்று என்னோடய வாழ்க்கையில் புதுசு கிடையாது அப்படின்னு காவ்யா சொல்கிறாங்க. பிரியா சொல்கிறாங்க காவ்யாட்ட, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீ மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவ்யாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.